நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். கூடலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து கார்பெண்டர்கள் யூனியன் பொதுக்குழு கூட்டம் ஜானகி அம்மா திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. சிறப்போடு எழுச்சியோடு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சங்க தலைவர் சிவசேனன் தலைமை தாங்கினார். துணை செயலாளர் மல்லியராஜ் தொகுத்து வழங்கினார். சங்க பொதுச் செயலாளர் அசோக் குமார் சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் சிவராமன், துணைத் தலைவர் மணிகண்டன், இணைத் தலைவர் சைனுல் அபீப், வரவு செலவு கணக்கு பொருளாளர் புஷ்பராஜ், உன்னிகிருஷ்ணன் அளித்தார். இந்த கூட்டத்தில் கார்பெண்டர்கள் மற்றும் பொதுமக்களும் பலரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட கார்பெண்டர்கள் சங்கத்தில் 200க்கும் மேற்பட்டோர் உறுப்பினராக உள்ளார்கள். இவர்கள் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் உள்ள அனைத்து மரத்திலான செய்யக்கூடிய தச்சு தொழிலை, பாலிஸ் வேலை, மரம் சிற்பம் வேலைகள், குத்து வேலை செய்தல், பல இன்னும் வேலைகளை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு தற்போது வேலை கிடைக்காத ஒரு திண்டாட்டமும் இருக்கிறது என்றும், அது வெளியூர் வேலைக்காரர்களை வைத்து இங்கே குறைந்த வேலையிலே செய்வதற்கு காரணம் என்று பல்வேறு கருத்துக்களை இவர்கள் சொன்னார்கள். இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் கூடலூர் பகுதி, பந்தலூர் தாலுகா பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்றும், உள்ளூர் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் கட்டிட பணியாளர்கள் போன்றோர் தங்களுக்கு பணி கிடைக்க செய்ய வேண்டும் என நோட்டீஸ் வழங்குவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வெளியூரிலிருந்து உள்ளூர் செய்யப்பட வேலைகளில் பணிகளை எங்களை செய்ய வைக்கக்கூடாது எனவும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக நமது நகர்வள பகுதிக்கு நமது செய்தியாளர் பிரசாத்திடம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். இதனை நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்கள் படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். நன்றி. அடுத்தபடியாக இப்பொழுது புதுசா வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பெரிய ஆகல. இப்போ முக்கால்வாக ஆகிட்டோம். ஏற்கனவே 80-90 பேர் வந்திருக்கோம். அது முக்கால்வாக ஆகிட்டோம். இந்த கூடலூர் 140 பேர் வரும்போது புதுசாக ஒரு அலுவலகம் எடுத்து அங்கே வைக்கப்படும். வணக்கத்துக்குரிய கூடலூர் பொதுமக்களுக்கு நீலகிரி மாவட்ட கார்பெண்டர்ஸ் யூனியன் கூடலூர் சார்பாக முதலாவது நீலகிரி மாவட்ட கார்பெண்டர்ஸ் யூனியன் கூடலூர் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது. எங்கள் சங்கத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மரத்தை பயன்படுத்தியும் தச்சு தொழில், பாலிஸ் வேலை, மர சிற்ப வேலைகளை உங்கள் ஆதரவுடன் செய்து வருகிறது. பல வருடங்களாக வெளி மாநிலத்தவரை 20 ஸ்டேட் வங்கி அருகில் பஞ்சாயத்து வணிக வளாகம், ராஜகோபாலபுரம், நீலகிரி மாவட்டம், கூடலூர் 643211 அப்படிங்கிற விலாசத்துல நம்ம ஆபீஸ் வச்சிருக்கோம். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் காண்பதற்கு உங்கள் இல்லங்களில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? கிடைக்காத பகுதிகளில் உங்கள் உள்ளூர் ஆப்ரேட்டரிடம் கேளுங்கள். நீலமலை தொலைக்காட்சி நல்லதோர் தொலைக்காட்சியாகும். உள்ளூர் செய்திகளை வழங்கும் உன்னத தொலைக்காட்சியாக பவனி வந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் இல்லத்தில் கேபிள் டிவியை கட்டணம் செலுத்தித்தான் எடுத்திருக்கிறீர்கள். அந்த உரிமையோடு அவரிடத்திலே நீலமலை டிவி வேண்டும் என்று கேளுங்கள்.
உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரும் உங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சியை தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் என்றும், அதைப்போல எந்த நேரமும் நீலமலை தொலைக்காட்சியை கண்டுகளிக்க நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியில் சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்